இந்த உறவுகள் என்ன செய்கின்றன என்றால் நம்மை நற்கருணையிடமிருந்து பிரித்து விடும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, வேறு மாதிரி சில உதாரணங்கள்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியலாம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு பெந்தகோஸ்து குடும்பம், அதிலிருந்து ஒரு பையன் நற்கருணையை நேசித்து கத்தோலிக்கராக மாற வேண்டும் என்று சொல்வான் என்றால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? விடுமா? அந்த என்ன செய்யணும்? மிரட்டுவார்கள். என்ன சொல்லி மிரட்டுவார்கள்? அங்கே போனால் எங்களுடைய உறவெல்லாம் நீ முறித்து கொள்ள வேண்டி நேரிடும். அப்படி சொன்னதும் அந்த பையன், அந்த மகன் என்ன செய்வான் என்றால், ஐயையோ என் தாய் தந்தையை இழந்துவிட நேரிடுமே என்று சொல்லி அவன் வர வேண்டிய அந்த எண்ணம் அவனுக்கு உள்ளூர இருந்தாலும், உள் மனதில் இருந்தாலும் அவன் வரமாட்டான். அதுதான் அந்த டெம்ப்டேஷன் செய்யும் வேலை. நான் எதை விரும்புகிறேனோ அதை இழந்து விடுவேனே என்று ஒரு சூழ்நிலை உருவாகினால், நான் எதை நேசிக்கிறேனோ எதை அதிகமாக நேசிக்கிறேனோ அதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அதனால தான் சொல்றார், என்னை விட மேலாக கருதினால். அதனால அங்கதான் பிரச்சனை வருது. ஏன்? சாத்தான் அதுல சோதிக்கிறான். சாத்தானுடைய பணி அது. எது? நற்கருணை ஆண்டவரை விட வேற எதை நான் அதிகமாக மேலானதாக கருதுகிறேன், அதாவது அதிகமாக நேசிக்கிறேன். இதெல்லாம் வருது பிரச்சனையா. இதெல்லாம் தான் சோதனை, நமக்கு வரக்கூடிய சோதனைகள். நாம் எதை நேசிக்கிறோம்? வாழ்வை நேசிக்கிறோமா, சாவை நேசிக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதில் நமக்கு வர இருக்கும் சோதனைகள் இவைதான். அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம், நற்கருணை ஆண்டவர் இன்னொரு பக்கம். அப்படி பார்க்க வேண்டும் நீங்கள். அதனால்தான் சிலுவை நற்செய்தி என்று ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறோம் அல்லவா? அது 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் உருவாக்கிய வார்த்தை சிலுவை நற்செய்தி, அப்புறம் வளமை நற்செய்தி, காஸ்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, காஸ்பிள் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அந்த பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தி விளக்கம் தருகிறார் அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது ஏன் அதிகமான மக்கள் கத்தோலிக்கராக இல்லாமல், அதிகமான கிறிஸ்தவர்கள் ஆப்பிரிக்காவில் ஏன் கத்தோலிக்கராக இல்லாமல் மற்ற சபையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் என்று கேட்டதும் அவர் சொல்கிறார் அல்லவா, அவர்கள் எல்லாம் வளமை நற்செய்தி போதிக்கிறார்கள், நாங்கள் சிலுவை நற்செய்தியை போதிக்கிறோம், அதனால் எங்களிடம் கூட்டம் கம்மியாக வருகிறது என்று சொன்னார் அல்லவா. ஏன் இப்போ சொல்கிறேன் என்றால், சிலுவையை தேடுவோர் வெகு சிலர், வளமையை தேடுவோர் தான் பலர். அப்ப இந்த இடத்துல சாத்தான் எந்த ரூபத்தை எடுக்கிறான் என்றால் வளமை. அதனால்தான் நேற்று அந்த அருங்குடை இயக்கத்தை சாடுவது போல் என்னுடைய பேச்சு இருந்திருக்கும். அது ஆக்சுவலாக சாடுவது அல்ல, அவர்களை குறை கூறுவதல்ல நம் நோக்கம். அவர்கள் வளமை நற்செய்தியை நம்புகிறவர்கள், வளமையை தேடி ஓடுகிறவர்கள் தான் அங்கே போய் சேருவார்கள். சிலுவைக்கு பயப்படுகிறவர்கள். நற்கருணை ஆண்டவரை மட்டும் நம்பி ஒருவர் ஜெபித்தார் என்றால், நல்லா இந்த இடத்த நல்லா புரிஞ்சுங்க, நற்கருணை ஆண்டவரை மட்டும் நம்புகிறவர்கள் யார் என்றால் அந்த பிரேஸ் தி லார்ட் சொல்லாதவர்கள். பிரேஸ் தி லார்ட் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா நான் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவன் ஆகிவிடுவேன். நான் வாயால் சொல்லலாம், இல்லை இல்லை எனக்கு அருங்குடை இயக்கம்லாம் பிடிக்காது அப்படின்னு வாயால் சொல்லலாம். உதாரணத்திற்கு ஆயராக இருந்த எஃப் அந்தோனி ஆயர் அவர்கள் அது போன்ற ஒரு நபர், எனது உறவுக்காரர் தான் ஒரு விதத்தில். அப்போ அவரோடு உரையாடும் பொழுது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த அருங்குடை இதெல்லாம் ஜபெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் அதிலெல்லாம் கலந்துக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லி விடுவார். சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் என்றால், எந்த திருமணம் நடத்தி வைத்தாலும் திருமணம் தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டிய உடனேயே கோயரை பார்த்து இப்போ நன்றியால் துடிப்பாடு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட சொல்வார் பாருங்க. அதனால் அவர் அந்த பாட்டை விரும்பினால் அவர் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வளமை நற்செய்தியை நம்புகிறவர், சிலுவையை கண்டு அஞ்சக்கூடியவர் என்று பொருள். அதான் 27 வாசிட்டு திருப்பி வரேன், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க. லூக்கா 14:27 என்ன சொல்லுகிறார் என்றால், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. ஏன்னா சாத்தா அங்கே வரான், அதிலையும் நுழைகிறான். ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லக்கூடிய வளமையை சோதனையாக வைக்கும் இடம்தான் அந்த அருங்குடை இயக்கம், அருங்குடை ஜெபம். அருங்குடை இயக்கம்னா ஏதோ அங்கே ஒரு கூட்டம், அருங்குடை கூட்டம் நடக்கும், அதில் போய் நாம் உட்கார்ந்தாதான் அருங்குடை இயக்க ஜெபம் சொல்கிறோம் என்று ஒருவர் நினைக்க கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கெல்லாம் அவர்களுடைய ஜெபம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த இடம் அருங்குடை ஜெபம் நடக்கும் கூட்டமாக, இடமாக மாறிவிடுகிறது. அதுதான் அதோட பொருள். ஏன்னா நம்முடைய உள்ளத்தை தான் கடவுள் பார்க்கிறார். நம் உள்ளம் என்ன சொல்கிறது? சிலுவையை தேடுகிறதா, வளமையை தேடுகிறதா? இவ்வளவுதான். நான் நேற்று சொன்னேன் அல்லவா, அதாவது வாழ்வும் சாவும் வைக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, வாழ்வு என்பது சிலுவை வடிவில் இருக்கிறது.